வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை மூலமாக சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் பாலக்காடு சென்றடைந்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது எவ்வளவு நிவாரணப் பொருட்கள் அங்கு வந்திருக்கின்றன, யாரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன? சரண்யா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளா மாநிலத்திற்கு மறுவாழ்வுக்கு உதவிடும் பொருட்டு புதிய தலைமுறை நேயர்களிடம் பெறப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்கள் என்பது பாலக்காடு வந்தடைந்தது. இன்று மதியம் வந்தடைந்தது. தற்போது புதிய தலைமுறை நேயர்கள் அளித்த அந்த நிவாரணப் பொருட்கள் இங்கிருந்து பாலக்காட்டிலிருந்து எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள். கொண்டு வந்த வாகனத்திலிருந்து மற்றொரு வாகனத்திலிருந்து இந்த பாலக்காடு மாவட்டத்திலிருந்து எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது போன்ற பல்வேறு நிவாரணப் பொருட்கள், அதாவது பாலக்காடு மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிவாரணப் பொருட்களை பல்வேறு மாவட்டங்களுக்கு பிரித்து கொடுக்கும் பணியில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார்கள். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாம் தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ். அவர்கள் தானாக முன்வந்து தற்போது இது போன்ற பணிகளில் தொடர்ச்சியாகவே ஈடுபடுகிறார்கள். கேரளா மழை வெள்ளத்தின் போது பல்வேறு நபர்கள் இது போன்ற தங்களுடைய உதவிகளை, தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பில் பெறப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்களை பொறுத்தவரை 1 கோடிக்கும் அதிகமான இந்த நிவாரணப் பொருட்கள் என்பது பெறப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக தற்போது இந்த பொருளை பொறுத்தவரை, இந்த நிவாரணப் பொருட்களை பொறுத்தவரை புதிய தலைமுறையுடைய தலைமை அலுவலகமான சென்னை அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நிவாரணப் பொருட்கள் அது நேரடியாக வாகனம் மூலம் நேற்று இரவு புறப்பட்டு இன்று மதியம் பாலக்காடு மாவட்டத்திற்கு வந்தடைந்தது. இந்த வாகனத்திலிருந்து தற்போது இங்கு மாற்றப்பட்டு எர்ணாகுளம் மாவட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதே போல பிற அலுவலகங்கள், புதிய தலைமுறையுடைய பிற மாவட்ட அலுவலகங்களில் மதுரை அலுவலகம் மற்றும் திருச்சி அலுவலகத்தில் பெறப்பட்ட நிவாரணப் பொருட்கள் இடுக்கி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அதே போல மற்ற கோவை மாவட்டத்தில் பெறப்பட்ட நிவாரணப் பொருட்கள் நேற்றே ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நேற்று வந்து அடைந்தன. அதே போல நெல்லை மாவட்டத்தில் பெறப்பட்ட நிவாரணப் பொருட்களை பொறுத்தவரை திரிவேண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இது போன்ற பிரித்து அளிக்கும் பணிகளில் தொடர்ச்சியாகவே புதிய தலைமுறை அறக்கட்டளை நபர்கள் ஈடுபட்டார்கள். அந்த அடிப்படையில் சென்னையிலிருந்து பெறப்பட்ட நிவாரணப் பொருட்கள் என்பது தற்போது இங்கு கொண்டு வரப்பட்டு எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது போன்ற பல்வேறு விதமான பணிகளை தொடர்ச்சியாகவே மாவட்ட நிர்வாகங்கள், கேரளாவில் உள்ள பல்வேறு மாவட்ட நிர்வாகங்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வர்களுடைய உதவிகளோடு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் பணியில் தொடர்ச்சியாகவே ஈடுபடுகிறார்கள். இந்த நிவாரணப் பொருட்கள் என்பது எந்தெந்த இடங்களில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உள்ளன என்பது குறித்தெல்லாம் அறிந்து அதனை பொறுத்தே தான் தற்போது இந்த நிவாரணப் பொருட்கள் என்பது பிரித்தளிக்கப்படுகிறது. இது போன்ற வாகனங்கள் மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் என்பது கொண்டு சேர்க்கப்படுகிறது. என்னென்ன தேவைகள் என்பதை முன்பே மாவட்ட நிர்வாகங்கள் ஒரு பட்டியலிட்டு வைத்துள்ளார்கள். அந்த பட்டியலை வைத்தே எந்தெந்த மாவட்டத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது, அவர்களுக்கு அவசியமானது, அதாவது தற்காலிக அவசியம் என்ன, அவசரமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் பிரித்தளிக்கப்பட்டு இந்த பொருட்கள் என்பது கொண்டு சேர்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பில் பெறப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்களை பொறுத்தவரை பல்வேறு நிவாரணப் பொருட்கள், குறிப்பாக உணவுப் பொருட்கள் ஆகட்டும், மருத்துவ பொருட்கள், மருந்து மாத்திரைகள், அதே போல தேவையான ஆடைகள், பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக அரிசி, கோதுமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாகவே பெறப்பட்டிருந்தன. புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பில் பெறப்பட்டுள்ள நிவாரணப் பொருட்களை பொறுத்தவரை இங்கிருந்து எர்ணாகுளம் மாவட்டத்திற்கும் பிற மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு வழியாக கொண்டு சேர்க்கப்படுகின்றன. சரண்யா, இந்த நிவாரணப் பொருட்கள் பொதுவாக இந்த மாதிரி வரக்கூடிய நிவாரணப் பொருட்களை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கும், அதே போல அது அனைவருக்கும் சென்றடைகிறதா, பகிர்ந்து அளிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கும் அதிகாரிகள் மத்தியிலே எத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? சரண்யா, அதாவது நீங்கள் குறிப்பிட்டதுபடி, அதாவது கிடைத்தவர்களுக்கே மற்ற பொருட்கள், அதாவது நிவாரணப் பொருட்கள் சென்று சேராதபடி பல்வேறு மாவட்டங்களிலும் அந்த பஞ்சாயத்துகள் மூலமாக, கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து மூலமாக நிவாரணப் பொருட்கள் எந்தெந்த கிராம பஞ்சாயத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது அவர்களுக்கென்று ஒரு ஒருங்கிணைப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த பஞ்சாயத்தில் உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார். அதே போல மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியாகவே இது போன்ற பணிகளில் ஈடுபட்டு
கிடைத்தவர்களுக்கே அனைத்து பொருட்களும் சென்று சேராமல் இருப்பதற்கு அந்த முகாம்களில், குறிப்பாக பல்வேறு நிவாரண முகாம்களில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்து வருகிறார்கள். அவர்கள் அங்கே நிவாரண முகாம்களிலும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த அதிகாரிகள் மூலமாக இங்கிருந்து, அதாவது ஒரு மாவட்டத்திலிருந்து பிற மாவட்டத்திற்கு ஒரு பொருள், நிவாரணப் பொருட்கள் கொண்டு போகிறார்கள் என்றால் அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வந்துள்ளன, யார் யாருக்கு எது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியல் எல்லாம், ஒரு நீண்ட பட்டியல் என்பது தொடர்ச்சியாகவே தயாரிக்கப்பட்டு இது போன்ற பணிகளில் மாவட்ட வருவாய் அதிகாரிகள் ஈடுபடுகிறார்கள். தன்னார்வர்களுடைய உதவியோடு இங்கிருந்து பிற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த பொருட்கள் என்பது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு அதிகாரிகள், மற்ற கிராம அலுவலர்கள், அதே போல தன்னார்வர்களுடைய உதவியோடு இது போன்ற நிவாரணப் பொருட்கள் எல்லாம் தொடர்ச்சியாகவே பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பில் நான் முன்பு குறிப்பிட்டபடி 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிவாரணப் பொருட்கள் என்பது வசூலிக்கப்பட்டுள்ளது. நேற்று 5 மணியுடன் அந்த நிவாரணப் பொருட்கள் அந்த பெறப்படும் பணி என்பது முடிவடைந்து நேற்று இரவு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளாவுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த வாகனங்கள் மூலமாக இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. சரண்யா, ஸ்டாலின், நீங்க தொடர்ந்து களத்துல இருக்கீங்க, பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து சந்திச்சிருப்பீங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தகைய பொருட்கள் தேவையாக இருக்கிறது? தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த நிவாரணப் பொருட்கள் எந்த வகையில் அவர்களுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரண்யா, அதாவது நிவாரணப் பொருட்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அவசர தேவையாகப்படுவது ஆடைகள். குறிப்பாக ஆடைகளை பொறுத்தவரை அவர்கள் பெரும்பாலானவர்கள் வீடுகளை முழுமையாக இழந்துள்ளார்கள். ஆற்றில் பல்வேறு விதமான வீடுகளில் இருந்த பொருட்கள் முழுமையாக அடித்து செல்லப்பட்டன. அதாவது உடுத்திய துணியோடு தான் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து நிவாரண முகாம்களுக்கு பல்வேறு இடங்களில் படகுகள் மூலமாக அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். அதனால் குறிப்பாக உணவு, தண்ணீர் எல்லாம் பல்வேறு இடங்களிலிருந்து, கேரளாவிலிருந்து, கர்நாடகா, தமிழகம் என பல்வேறு இடங்களிலிருந்தும் உணவு, தண்ணீர் எல்லாம் ஆங்காங்கே உடனடியாக கொடுக்கப்பட்டு விட்டன. அதனால் உணவு, தண்ணீருக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை என்று சொல்லலாம். மற்ற பொருட்களை பொறுத்தவரை பெண்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள், குறிப்பாக இந்த நாப்கின், உள்ளாடைகள் உள்ளிட்டவை எல்லாம் பெண்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. குழந்தைகளுக்கும் அவர்கள் உடுத்திக்கொள்வதற்கு தேவையான ஆடைகள் என்பது தேவைப்படுகிறது. அதே போல முதியோர்களை பொறுத்தவரை மருத்துவ தேவைகள் என்பது அதிகமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறையுடைய அறக்கட்டளையின் சார்பில் மருத்துவ முகாம்களும் கேரளாவுடைய பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. இது போன்ற பணிகள் எல்லாம் தொடர்ச்சியாகவே நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கேரளா மக்களுடைய அத்தியாவசிய தேவை என்பது தற்போது அவர்களுக்கு தேவையான ஆடைகள், அதே போல சுகாதார வசதிகள், சுகாதார பணிகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான தொற்று நோய் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு என்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த பணிகளை மாநில அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் உணவுப் பொருள், ஆடைகளை தாண்டி அவர்களுக்கு முக்கியமாக எந்த விதமான, அதாவது இப்பொழுதுதான் ஒரு பெரு வெள்ளத்திலிருந்து தப்பித்து தற்போது அவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் சுகாதார வசதிகளை மேற்கொள்ளும் வகையில் இது போன்ற பணிகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. சரண்யா, தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஸ்டாலின்.